ஹலோ நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் தான் உங்கள் மணி ஒர்க் அப் தமிழா. லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வாட்டி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோர் லாக் வந்து லாக் ஆகிருக்கும். உள்ள கீ வச்சு லாக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாக் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அந்த லாக்கான டோர் லாக் வந்து நம்ம எப்படி ஓப்பன் பண்ண போகிறோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து இந்த வீடியோ சொல்லி தரப்போகிறோம். ஸோ யாரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், இப்போ வந்து நம்ம எந்த லாக் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர் வந்து லாக் ஆகிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இந்த லாக் வந்து நம்ம எப்படி ஓப்பன் பண்ண போகிறோம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த லாக் ஓப்பன் பண்ணுறதுக்கான டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் இந்த மாதிரி ஒரு நோஸ் பிளேயர் நீங்கள் எடுத்துக்கங்க. ஸோ வாங்க எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து த்ரெட் டைப்பில் வந்து டைட் பண்ணியிருப்பாங்க. இந்த இது மூடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து த்ரெட் டைப்பில் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். கிளாக் வைஸ் டைட்டு, ஆன்டி கிளாக் வைஸ் வந்து லூஸு. ஸோ இந்த பக்கமாக வந்து நம்ம அடித்து வந்து ஓப்பன் பண்ணணும். அது எப்படின்னா, இந்த ஸ்க்ரூ டிரைவர் வந்து இந்த இதில் வந்து இந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து நம்ம கரெக்டாக இதில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து ஓப்பன் பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே மூவ்மெண்ட் ஆகிறது நல்லாவே தெரியும். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மூவ்மெண்ட் ஆகும். லைட்டாக அடிக்கணும், ரொம்ப ஜாஸ்தியாக அடிச்சிங்கன்னா இது வந்து ரொம்ப பெண்ட் ஆகிடும். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த த்ரெட்டு தான் நம்ம இந்த மாதிரி அடித்து வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த நாபு இந்த மாதிரி ஒரு டெஸ்டர் எடுத்துக்கங்க. டெஸ்டர் எடுத்து இந்த நாபு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாபு வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து லாக் வந்து ஓப்பன் ஆகிடும். முக்கியமாக இதுதான் நீங்கள் வந்து பார்க்கணும். கிளியராக உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த நாபு நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும் உள்ள லாக்கு. ஸோ இப்போ நான் அதை ப்ரெஸ் பண்ண போகிறேன், நல்லா பாருங்கள். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்டரை வச்சு ஈஸியாக வந்து நம்ம ஒரு டோர் லாக் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஈஸியாக வந்து நம்ம எப்படி ஒரு டோர் லாக் வந்து ஓப்பன் பண்ணுறதுன்னு இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நல்லாவே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்லேயோ உங்கள் ஆஃபீஸ்லேயோ வந்து டோர் லாக் ஆகிடுச்சுன்னா இந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து நீங்கள் டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து பாருங்கள், அழகாக நாங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா கீ வந்து உள்ளே வச்சுருக்காங்க. கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா கீ உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஈஸியான முறையில் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் லாக் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.